மேற்கு வங்க மாநிலத்தின் புதிய கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ள RN ரவி சென்னை கவர்னர் மாளிகையிலிருந்து புறப்பட்டார். அவருக்கு தமிழக போலீசார் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. கோவையில் மதிய உணவில் பள்ளி விழுந்து அரசு பள்ளி மாணவர்கள் 43 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அளிக்கிறது என பழனிசாமி தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவர்கள் ஆரோக்கியத்தில் தமிழக அரசுக்கு அக்கறை இல்லை என்றார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களுக்கு நயினார் நாகேந்திரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உங்கள் பல மாத உழைப்பிற்கு வடிகாலாக அமையப்போகும் தேர்வை எவ்வித பதற்றமுமின்றி பயமுமின்றி மனதை ஒருநிலைப்படுத்தி எதிர்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களுக்கு அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். தன்னம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ளுங்கள், சிறப்பாக தேர்வெழுதி வெற்றி பெற நல்வாழ்த்துகள் என கூறியுள்ளார். காரைக்குடியில் கார்த்தி சிதம்பரம் MP அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆளும் கூட்டணி தலைவரின் அலுவலகத்தையே பாதுகாக்க திமுக அரசால் முடியவில்லையா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் பங்குனி விழாவின் 3ஆம் நாளில் வெள்ளி ஹம்ச வாகனத்தில் ராஜ அலங்கார சேவையில் ராஜகோபால சுவாமி வீதி உலா வந்தார்.